Hallelujah, 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 hallelujah. நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், போதுமானவர், நீர் இரக்கம் நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஜெபிக்க கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு, உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா பிசாசுடைய தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிர்மூலமாக்குவீராக ஆவியானவர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். நீர் ஆண்டவரே இறங்கி வருவீராக. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லா துதி, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. துதிங்க, 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 துதிங்க. ஹalleluya, ஹalleluya. முதலாவது மாதத்தை
கர்த்தர் நம்மளை காண செய்திருக்கிறாரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சொல்றேன், இந்த ஆண்டவரே 10 மாதம் முடிந்து இந்த 11வது மாதத்துல 1ஆம் வாரத்துல என் தேவனே நீங்க எங்களை கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் பிரசனை கடந்து வரட்டும், உங்க பிரசனை கடந்து வரட்டும். எல்லாம் சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவியை உங்களை துதிக்க கூடாதபடிக்கு, ஆராதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே சிந்தனையில ஆண்டவரை போட்டுக்கிற எல்லா ஆண்டவரை அப்பா சொல்றாங்க தாவி சிந்தனையின் ஆவிகளை ஆண்டவரை சிதறடிக்கிற ஆவிகளை இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம், முறியடிக்கிறோம். ஆண்டவரை ரிலீஃப் ஆக்குங்க ஆவியானவரே, எங்களை விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருமன எங்க ஒருமனமாய் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன். எங்க ஒருமனை இருக்கோ அங்க விடுதலை, எங்க ஒருமனை இருக்கோ அங்க விடுதலை. ஆவியானவர் எங்கள் மத்தியில எல்லா ஒருமனை குலைச்சல்களை கர்த்தர் விலக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதிங்க துதிங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதை துதிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்த்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்த்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்வீரே. நன்றி தகப்பனே, நன்மை
கடுமையாக நீக்கம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர், கடுமையாக நீக்கம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நீ செய்த நன்மைகளுக்காக இந்த 10 மாதமாக நீர் எங்களை நடத்தி வந்தீரப்பா. இந்த 10 மாதமாக எங்க குடும்பத்தை நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 10 மாதமாக ஆண்டவரே எங்க சபையை நடத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சுப்பா, எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு ஆண்டவரே. நான் இருக்கிறதோட செத்து போயிடலாமே என்ற எண்ணெல்லாம் வந்துச்சு ஆண்டவரே. அப்பா சோதரி, நான் வாழ்றதே வீண் என்ற எண்ணங்கள் வந்தது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் தாண்டி இந்த 11வது மாதத்துல எங்களை ஜீவனோடு நிக்க வைக்கிறீரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு எங்கள் சரீரத்துல பலவீனங்கள் அப்பா, அந்த சரீரத்துல பலவீனங்கள் மத்தியில எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இந்த மாதம் காணாம மறித்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கை கால் வராம ஆண்டவரே படுத்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் நாளில மருத்துவமனையில அட்மிட் ஆகிருக்கிறாங்கப்பா. ஆனாலும் உடைய கிருபைனாலப்பா, உடைய கிருபைனாலப்பா, உடைய தயவினால் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை நிக்க வைத்திருக்கிறீரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் நன்றி கெட்டவர்களா இல்லாதபடிக்கு நன்றி திறந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை வணங்கும்படியாக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்க நாம மாத்திரம் மகிமை அடைவதா இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொண்டுக்கிறோம். இந்த ஆராதனை நாம கிருபைக்காக, நாம மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.
சங்கீதங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? 92. சங்கீதம் 92 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டுல 728வது பக்கம். எடுத்து கொடுங்க. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? சங்கீதம் 92. பைபிள் எல்லாரும் பாருங்க. பைபிள் ரெடியா இருக்கு. வாங்கிக்கலாம். நிர்மலா கையில பைபிள் இருக்குதா? நிர்மலா கையில இருக்குதா? யாரு புதிய ஏற்பாடு வச்சிருக்கிறது? சங்கீதம் அதுல எடுத்துக்காமீங்க பாக்கலாம். இல்ல, படிக்கிற சங்கீதம் அதுல இல்ல. 200 ரூபாய் ரெடியா எடுத்து வைங்க. நிர்மலா பின்னாடி பாத்துக்கணும். சரி, ஓகே. சங்கீதம் 92 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துர்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற துர்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, எழுதியாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, எழுதியாமல் சுமந்தீரே நன்றி.
வைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கலாம். கண்களை மூடி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த சமூகத்தில் விதைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரப்போகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லை என்ற சொல்கிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. கொடுத்து அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நம்ம கரலாம். 2 நாள் முன்னதானம்மா நான் ரமணியே கிளம்பி வேலைக்கு போயிட்டா. அவன் பின்னாடி தான் நான் போனேன். பின்னாடி போனால் இது 5ன்னு அழுகும் 5ன்னு ஒடியாருது. அக்கா என்ன இது இப்படி ரோடு யாரும் இப்படி 5ன்னு ஒடியாருது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் ரமணி எங்கம்மா அப்படின்னு ஓனது. ஏக்கா இப்போதான் ரமணி போயிட்டாக்கா, நான் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா ஜாப் மண்டத்துக்கு வந்தேன் அப்படின்னு. என்னக்கா சொல்லுக்காண்ணா, என் கைத்தில் இருந்த தாலி காணோம்மா, எங்கே போச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுதுட்டு வருது. என்னால் இது தாலி காணல, எப்படி தாலி இல்லாமல் போச்சு, நீ எப்படி விட்டு தாலி கயிறு எப்படின்னு சொன்னால், இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னே தெரியல, என் தாலி காணுன்னு. நான் என்ன சொன்னேன், ரமணி வேலைக்கு போயிட்டா, இப்போதையும் எனக்கு இன்னும் டைம் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், சப்பா மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன், நீ வீட்டுக்கு போ, கண்டிப்பாக அங்கே தாலி இருக்கும், நீ கண்டிப்பாக அங்கே தாலி இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டு சமாதானம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். போக சொல்லே மனசுல ஜாமான் பண்ணேன். சப்பா இது ஒரு சாட்சியம் சொல்லணும், பாவம் எனக்கும் தெரியாது, அவங்க என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க போனோடனே தாலி இருக்கணும் சப்பா, அவங்க சொல்லணும்னாலும் நான் சொல்கிறேன் சப்பா சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்தையும் கேட்டுன்னு இருந்தேன். மனசுக்குள்ளே இது பண்ணுங்க, வேலையும் செஞ்சுனா அங்கேயே இது பண்ணுனேன். அப்புறம் போய் தெரிஞ்சு இது இங்கேருந்து அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து வருது. வாசல் போயிருந்தேக்கா, என்ன தாலி, அம்மா தாலி கச்சிச்சுமா, வீட்டிலே நீ சொன்ன மாதிரியே எனக்கு வீட்டிலே கச்சிச்சுமா தாலி, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சுருந்தாரு, நான் குளிக்க சொல்ல தலையை தோடு சொல்லி இப்படி வந்து ஊட்டிக்குதுமா, எனக்கு தெரியல, எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சுருந்தாருமா அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன், கோடி நன்றி. அவங்க சொல்ல வேண்டிய சாட்சி நான் சொன்னேன். ஆண்டவர் நான் தோராயமாக தான் சொல்லிட்டு போனேன், கிடைக்கும் போக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தாலின்னா நம்மளுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தமானது. ஞானசனனுக்கு சபைக்கு போகாமல் இருந்தாலும் அனுப்பி கொடுங்க. ஞானசனனுக்கு திரும்ப எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்றவங்களும் அனுப்பி கொடுங்க. இல்லை உடல்நிலை முடியாமல் திரும்ப எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம திரும்ப அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அது மற்ற சபை இருந்தாலும் அவங்க ஆண்டோட பிள்ளை நம்ம ஒரே குடும்பத்தாருக்கு இருக்கிறபடியால் நம்ம அதை செயல்படுத்துவோம். அடுத்த வாரம் சிறு பிள்ளைங்களுக்கு 120 பேர்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிறிய தலைமை திருச்சபையில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்காக ஸ்பெஷலாக குஸ்கா ஒரு முட்டை வச்சு சாப்பாடு போட போகிறோம். தலைமை திருச்சபையில் வந்து பாஸ்டர் ஜெரமேட் அனில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவிழந்து முடிஞ்ச பிறகு அவர் வந்துடுவார். அப்புறம் ராஜ்பாய் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கேட்டுக்கொண்டாங்க. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ராஜ்பாய் யாருங்க இருக்கீங்க? யாரு? உங்கள் வீட்டு மாப்பிள்ளை செல்லியம்மா, உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் இருக்கிறது.
ஒரு 2 நாள் இப்படி நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் தனி ரெடி பண்ணிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று வந்து பெரிய பாஸ்டர் ஜோம் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து நான் மைக் போட்டு வந்துட்டேன். அப்போனா ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் ஜோம் பண்ணார். அப்போ வந்து கருப்பு மேக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பிசாஸ் பார்த்து எனக்கு சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறமேட்டுக்கா எனக்கு மயக்கமாகிடுச்சு. எனக்குள்ளே தான் வந்துச்சுன்னா தெரியல. அப்புறமேட்டுக்கா நான் மயக்கம் போட்டிருந்தேன். இப்போ வந்து நாளெல்லாம் ஏஞ்சிக்கல. ஈசப்பா வந்து மகளே ஐஸ்வர்யா ஏஞ்சின்னு சொல்லிட்டு என் தலைமையில கை வச்சு ஏஞ்சிக்க சொன்னார். நான் ஏஞ்சினேன். அப்புறமேட்டுக்கா எனக்குள்ளே ஏதோ விட்டு போன மாதிரி இருந்துச்சு. என் உடம்புக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்பா அம்மாக்குள்ளே ஜாலியாக பேசணும்னு தோணுச்சு. ஜவுலாம் விரும்பி பண்ணணும்னு தோணுச்சு. பைபிள்லாம் படிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் சாயங்காலம் போயிட்டு நான் படுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து ஏஞ்சி கண்ணெல்லாம் ஏறிது. கண்ணு முன்னான்னு தெரியல, கண்ணெல்லாம் ஏறிது அப்படி சொன்னேன் அம்மாண்ட. அதில் எண்ணெய் விட்டாங்க, நல்லா அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீ ஏசப்பா பற்றிலாம் சொல்லி அப்படி சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கா நான் போயிட்டு அம்மா போயிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணேன். பாப்பா வெளியே போயிட்டா. நான் பண்ணினே இருந்தேன். ஏசப்பா வந்து நான் இதை வந்து அம்மாண்ட சொல்லலை. ஜெபம் பண்ணே இருக்கும்போது ஏசப்பா வந்து மகளே நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்படியே நான் அழுதுட்டேன். அப்புறம் அம்மா வந்து குடும்பமாக ஜெபம் பண்ணேன். அப்பா வந்து எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படி அப்பாவே சொல்கிறாரு. இனிமேட்டுக்கு நீ ஜெபம் பண்ணு, பைபிள் 8 மணிக்கு வரும் படி, நீ எங்கேயும் போகாத, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எங்கெல்லாம் நீ வீட்டை பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லுங்காரு. என்ன சொல்கிறதுனா தெரியல. ஏசப்பா நன்றி. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஜபத்துல இருங்க. ஜபம் ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைகள் சபை வளர வளர பிசாசு வாலிப பிள்ளைகள் மேல கை வைக்க நினைப்பான். வாலிப பிள்ளைங்க கெட்டு போறாங்க இல்ல பிசாசுனால பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இனிமே வாலிப பிள்ளைகளுக்கு தான் நம்ம எல்லா நோக்கமும். பிள்ளைங்க வளர்ந்து நிற்கிறாங்க இல்லையா? ஒரு சபையில வாலிப பிள்ளைகள் வளர்றாங்கன்னா பிசாசு என்ன பண்ணாது, ஒழுங்கா இருக்கவே விடாது. கர்த்தர் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு இறங்கணும். பிசாசு யாரும் பிள்ளைகள் மேல கை வைக்க கூடாது. உங்க பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், தினமும் நீங்க சாப்பிட்றதுக்கு தவறுறீங்களோ இல்லையோ, தூங்குறதுக்கு தவறுறீங்களோ இல்லையோ, குளிக்கிறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தினமும் குழந்தை மேல தலை மேல கை வச்சு செபம் பண்றதுக்கு தவறவே கூடாது. நீங்க அப்படி தவறுறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க உள்ள மனசு உங்களுக்கு என்ன பண்ணும், உறுத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க குழந்தை மேல காலையிலேருந்து ஜோம் பண்ணாம நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா நிஜமா சொல்றேன், வேலையில உங்க மனசு ஃப்ரீயா இருக்காது. வேலை டைம்ல நீங்க என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயாவே உங்களால இருக்க முடியாது. ஏன்னா என் குழந்தை மேல என்ன பண்ணல, நானு ஜோம் பண்ணிட்டு வரல, தலை மேல கை வச்சுட்டு ஜோம் பண்ணல. அதனாலதான் என் குழந்தைங்களுக்கு பிரச்சனை நடக்குது. அதனாலதான் என் குழந்தை சரியா படிக்கல, அதனாலதான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதைதான் கீழ்படி மாட்டேங்கிறான்னு அந்த குத்தம் உங்களை உணர்ந்துட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்க ஜோம் பண்ணி வச்சுட்டு போயிடுங்களா, ஃப்ரீயா இருப்பீங்க. நீங்க வேலை டைம்ல பிள்ளைங்களை குறிச்சு உங்களுக்கு கவலையே வராது. நீங்க எப்படி இருப்பீங்க, ஃப்ரீயா இருப்பீங்க. கார் ஓட்டுற பிள்ளை எப்படி இருக்கும், ஃப்ரீயா இருப்பான். என் பையனுக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு சேதாரம் நடக்காது. ஏன்னா என் பையனுக்காக நான் என்ன பண்றேன், இங்க முழங்கால் போட்டுக்கிறேன். என் பொண்ணு தனியா சென்னையில வேலை செய்யறா, படிக்கிறானா, தனியா இருக்கிறானா, தேவ பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா என் பொண்ணுக்காக நான் என்ன பண்றேன், முழங்கால் படிட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் தவறாம என் பொண்ணுக்காக நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா, பத்திரமா வீட்டுக்கு வருவான். ஏன்னா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் பத்திரமா என்ன பண்ணுவாரு, என் கொண்டு வந்து நிறுத்துவாரு. என் பொண்ணுங்க நல்லா படிக்கும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஜெபம் பண்ணுகிறேன், என் பொண்ணுங்க ஃபியூச்சர்ல நல்லா வருவாங்கன்ட்டு. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நான் ஏஞ்சலுக்காக ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஏஞ்சல் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ண கூட கிடையாது. ஏன்னா நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் பிள்ளையை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு தூரத்துல இருந்து இருக்காங்க. இப்பெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. பிள்ளைகள்லாம் ஹாஸ்டல் விட்டு இருக்குன்னா ரொம்பவே கஷ்டம். ஆனா நான் கஷ்டப்படவே, என் மனசு கஷ்டமே படாது. எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இருக்கிறேன்னு. நான் ஜெபம் பண்றேன். என் அப்பா எனக்கு வந்து என்ன பண்றாங்க பார்த்துன்னுக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? நான் ஜெபிக்காம என் இஷ்டத்துக்கு நான் மனம் போற போக்குல போயின்னு இருந்தா தான் நான் பயப்படணும். நானும் என் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். நான் என்னத்துக்கு இனிமே நான் பயப்படணும்? தினமும் ஜெபம் பண்றேனே. அல்லேலூயா. அந்த ஒரு சமாதானம், பிள்ளைகளை குறிச்சு ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்காக ஜெபம். முழுக்க எல்லாமே பெண் பிள்ளைங்க ஈஸியா என்ன பண்ணிடுவான், பிசாசு வேலைவினப்படுத்திடுவான்.
உலக இச்சைகளுக்கு, உலக சிற்றின்மைகளுக்கு, ஆசை பாசங்களுக்கு, வியாதியில, பலவீனத்துல, சோர்வையில ஜெபிக்க கூடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு, ஒழுக்கமா இருக்கக்கூடாதபடிக்கு ஈஸியா இந்த காலத்துல பிசாசு அவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்றானா பார்த்துனுக்கிறான். எப்படி தெரியுமா? உத்து பார்த்துனுக்கிறான். நம்மள மனுஷன் நம்ம உத்து பார்க்கறாங்க, நம்ம பிசாசு நம்மளை உத்து கவனிச்சுட்டு இருக்கிறான். எதுல வீண்டா இன்னைக்கு ஜெபம் பண்ணவே இல்லையா? ஓகே, அது இடம் வந்துருச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா இடம் அவனுக்கு வந்துருச்சு. ஜெபம் பண்ணதான் ஒரு லாக்கு, ஜெபம் பண்ணலாம் லாக்குன்னா அது ஓப்பன் ஆயிருக்கு, ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவான். அப்பனால இல்லையா? அவனுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? வழி விடவே கூடாது. வழி விடக்கூடாதுன்னா ஜெபம் என்ற தோட்டம் நீங்க என்ன பண்ணணும்? கட்டி ஜெபம் என்ற தோட்டத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? உங்க குடும்பமா நீங்க இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த தோட்டத்துக்குள்ள எதுவுமே வராது. இல்லைன்னா தேவையில்லாத பன்றி கின்றி கொள்ள நிறைய அது இதுன்னு வந்து போட்டு வச்சுக்கிற விதையெல்லாம் கிளறி நோண்டி தின்னுட்டு போயிடும். புரியுதா? இது நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்ட்டு தின்னுட்டு போயிடும். நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? வேலி அடைக்கணும். அந்த வேலி தான் ஜெபம், அந்த வேலி தான் அபிஷேகம். இது நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த ஒரு குள்ள நரிகளும் உள்ள வர்றதுக்கு இடமே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. செவிகளை திறங்க, இருதயத்தை திறங்கப்பா. ஆண்டவரே, பாரங்களை எடுத்து போடுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்கை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் ஏதோ ஒரு மன கஷ்டம், அது இந்த வேலையில மாற்றுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விடுதலையோடு நாங்கள் கேட்கணும் அப்பா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விடுதலையோடு கேட்கணும். ஆவியானவரே, ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்கப்பா, எனக்குள்ள இறங்குங்கப்பா, எனக்குள்ள இறங்குங்க ஆவியானவரே. என்னை ரிலீஃப் ஆக்குங்கப்பா, என்னை ரிலீஃப் ஆங்க. ஏதோ ஒன்று என்னை கட்டி வச்சிருக்கிற மாரி உணர்ற ஆண்டவரே, ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஏசப்பா. என்னை இந்த வேலையில ரிலீஃப் ஆக்குங்க ஏசப்பா, என்னை ரிலீஃப் ஆக்குங்க. ஆவியானவரே, இடைப்படுங்க, 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 இடைப்படுங்க. உங்களுடைய ஆண்டவரே, உங்க வல்லமையினால எங்களோட இடைப்படுங்க. உங்க அபிஷேகத்தினால எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. உங்க அக்கினியால எங்களோட இடைப்படுங்க. உங்களோட வார்த்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எல்லா தடைகள் கர்த்தர் உடைங்க ஆண்டவரே, தடைகளை உடைதுங்க ஆவியானவரே. ஒரு அபிஷேகலதரமா. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. கரங்களை உயர்த்தி செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மை தானே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, எல்லாரும் முன்னாடி கொண்டு வாங்க. உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான்
கேட்கமையா. ஆமா ஆண்டவரே, நாங்கள் உங்களை முன்னே நிறுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க எல்லா காரியத்திலும் உங்களை நாங்க முன் வைக்கிறோம். உங்களோட இருக்கிறது தான் எங்களுக்கு ஆண்டவரே சமாதானம். உங்களோட இருக்கிறது தான் எங்களுக்கு நிம்மதி. உங்களோட இருக்கிறது தான் எங்களுக்கு ஆண்டவர் ஆனந்தம். ஆண்டவரே, எப்போதுமே எங்களோடு நாங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கேன். என் தேவனை கிருபை செய்யுங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அப்படியே உட்காரலாம். ஆமென். இப்பொழுது நாம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. காதுல ரெண்டு காதுல கை வச்சுக்கீங்களேன். ஏசப்பா, ஒரு வார்த்தையை நாங்க கேட்கணும். அது எங்க இருதயத்துக்குள்ள போகணும். ஏசப்பா, இதுக்கு தடை செய்கிற எல்லா தடைகள் கர்த்தர் உடைங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏன் சொல்றேன்னா, சில வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ள என்ன பண்ணாது, போகாது. அப்படியே காதுக்குள்ள போனாலும் இருதயத்துல என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். சில பேருக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வருதா? பிரசங்கம் பண்ணும்போது தூக்கம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தூக்கத்தின் ஆவிகள், ஏன்னா தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு தூக்கம் என்ன பண்ணோம், தூக்கம், மயக்கம், நித்திரை நம்மள என்ன பண்ணோம், அப்படியே மூடி அப்படியே சம தூங்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகும்போது எல்லா இடத்துலயும் ஜாலியா நல்லா இருப்பேன். இந்த பிரசங்கன்னு கேட்கும்போது மட்டும் என்ன ஆயிடும், எனக்கு சம தூக்கம் வந்துடும், வெளியே வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பிரசங்கம் தான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எடுக்கிற தலைப்பு என்னன்னா, ஒரு தலைப்போடு இன்னைக்கு வந்திருக்கு. தலைப்பு என்னன்னா தீபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தீபாவளி இப்பதான் முடிஞ்சிச்சு இல்லையா? தீபம் சொல்லுங்க. தீபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ ஒரு தீபம், நீ ஒரு வெளிச்சம். தீபம்னா என்ன? தீபம் எப்படி இருக்கு? வெளிச்சம். நீ ஒரு வெளிச்சம். பக்கத்துல பார்த்து நீ ஒரு வெளிச்சம். ஆமென். ஹல்லேலூயா. எடுக்கலாம். யோபு எழுதுன சரித்திரம், யோபுவின் சரித்திரம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எதிர்மறையா நடக்கிறதோ அவைகள் எல்லாம் ஒரு இருள் தான். அவைகள் எல்லாம் தாண்டி தான் இந்த 11வது மாதத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளை கடக்க செய்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இருளை தாண்டி வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருளை தாண்டி இந்த 11வது மாதத்துல, வெளிச்சத்தின் மாதத்துல நம்ம வந்து நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருடைய வெளிச்சம்? அவர் அருளின வெளிச்சத்தினாலே. ஆமென். நம்மளுக்கு இருக்கிற இந்த டியூப் லைட்டோ இந்த ஸ்போக்கன் லைட்டோ எதுவுமே கிடையாது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. எல்லாம் சொல்லலாமே, தலைமையில கை வச்சு. அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. சொல்லிட்டீங்கன்னா இருள் விலகி போகும். அவருடைய தீபம் நம்ம தலைமையில வரும். கடந்து வந்திருக்கிறேன், இருளை கடந்து வந்திருக்கிறேன், பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறேன். தலைமையில கை வைங்க. பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறேன், போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறேன், பலவீனத்தை கடந்து வந்திருக்கிறேன், சண்டையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன், அவருடைய வெளிச்சத்துல வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி இருளெல்லாம் அகற்றி ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள இந்த நாளில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இருள் போல பிரச்சனைகளை கர்த்தர் நம்மளை அதெல்லாம் தாண்டறதுக்கு நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு சில பேரு இந்த இருளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தாங்கிக் கொள்ளவே மாட்டாங்க. இந்த இருள்னால என்ன ஆயிடும், அவங்க பலவீனப்பட்டு சோர்ந்து போய் என்ன ஆயிடுவாங்க, கஷ்டப்பட்டு குறுகி போய் ஜெபிக்காம இருக்கும். அப்படியே அநேக மாரிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த இருளை தாண்டி நம்மளை வர செய்திருக்கிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் வராது. நிறைய பேர் இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வழி என்னன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு அது வழியை வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய வெளிச்சத்தினாலே நாம என்ன ஆகணும்? அவருடைய வெளிச்சத்தினாலே நாம் இருளை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு இருளை பார்க்கலாம். சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 105. 119 105. படிக்கட்டுமா? உம்முடைய ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எப்படியா இருக்கிறதா? ஆமென். தீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் நம்மளுக்கு எப்படி இருக்குதா? தீபமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் நம்ம இங்க வந்துருச்சுன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் மாறும். ஒரு தீபமா என்ன பண்ணோம்? நம்ம மாறிடுவோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, இருள் ஒருபோது என்னை அணுகுவது இல்லை. ஆமென். வார்த்தையில வல்லமை இருக்குங்க. நம்முடைய வார்த்தையில வல்லம் இருக்கு. ஆண்டவர் நம்ம நினைச்சிருக்கலாம், நான் பேசினா எதுவும் நடக்காது, நான் சொன்னா எதுவும் விளங்காது, நான் தொட்டா எதுவும் விளங்காது, நான் எங்க போனாலும் அந்த காரியம் வாய்க்காது, நம்மனாலும் மத்தவங்களை பார்த்து நம்மள சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க பேசுற வார்த்தையில வல்லமை இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம். நான் நல்லா இருக்க மாட்டேன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். இதுதான். நீ கடன் பிரச்சனை, ஐயோ எனக்கு இதுல ஒரு விடுதலையே கிடைக்கலையேன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுல இருந்து விடுதலை எப்படி கிடைக்கும்ன்றது நம்ம வசனத்துல நிறைய பைபிள் வாசிக்கும் போது இருக்கு இல்லையா? எனக்கு இந்த கடன் பிரச்சனை கர்த்தர் என்னை மாற்றுவார், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை மாற்றுவார், இந்த கடன் பிரச்சனை ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்? வெளியே வருவேன். இந்த பிரச்சனை என்கிட்ட இருந்து ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார்னு சொல்ல 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 அது மாறிட்டே போகும். என்னைக்கு என் கடன், ஐயோ என் கடன் பிரச்சனையா இருக்குதே, என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்குதே, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நம்ம பிரச்சனைகளை சொல்லிட்டே இருக்கிறோம் பாருங்க, அந்த பிரச்சனை இருந்துனே தான் இருக்கும். என்னைக்கு அதை நம்ம வாயினால் அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரச்சனை என் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும், இந்த பிரச்சனை என் கிட்ட இருந்து வெளியே போயிடும், இந்த பிரச்சனை இனி என்னை அணுகாது, இந்த பிரச்சனை ஆண்டவரை மாத்துவாரு, இதை சந்திக்க எனக்கு பலன் கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல 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 நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா கடன்களும் கர்த்தர் அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்? தீபம் இருக்கணும்னா ஆண்டுடைய வசனம் இருக்கணும். நம்ம அவருடைய தீபம்னா அவருடைய வசனம் தான் நம்மளுக்கு வெளிச்சம். ஆமென். எவ்வளவு வசனங்கள் இருக்கு. நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டு சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு வெள்ளனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன். அப்புறம் பாரமா இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் இருக்கிறோம் இல்லையா? அவன் இந்த 5 ரூபாய் வட்டி கிடைக்குமா, 2 ரூபாய் வட்டி கிடைக்குமா, 1 ரூபாய் வட்டி கிடைக்குமா, எங்க போய் கேட்கலாமா, அங்க போய் கேட்கலாமா, இந்தக்கு போய் கேட்டா இவங்க கொடுப்பாங்க, அந்த பைனான்ஸ்ல போய் அவங்களை என்என்டி கிட்ட போலாமா, ஈசாப்பு கிட்ட போலாமா, யாக்கோபு கிட்ட போலாமா அப்படின்ட்டு என்ன பண்றான்? அங்கங்க பைனான்ஸ் நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுக்கிறமாய் மாற்றுவார். நம்ம கிட்ட வருவாங்க, ஜெயந்தி கிட்ட போனா எனக்கு 5-10 கிடைக்கும், வட்டி இல்லாம நான் வாங்கிட்டு போலாம், இங்க போனா கிடைக்கும், அவங்க கிட்ட போனா சகோதரி கிட்ட போனா கிடைக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுக்கறதுக்கு நம்மள அவர் மாற்றுவார். எப்ப தெரியுமா? உனக்கு கடன் பிரச்சனை இருக்கும்போது நீ சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேகருக்கு கடனை கொடுப்பாய்ன்னு சொல்லிக்கிறீங்களே சப்பா, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும். நான் நிறைய பேருக்கு கடனை கொடுக்கணும் ஆண்டவரே, வட்டி இல்லாம நான் கொடுக்கணும் சப்பா. என்கிட்ட நீங்க நிறைய எனக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆண்டவரே. கொடுக்கிற மாரி நீங்க வச்சுக்கிறீங்க சப்பா, எனக்கு கொடுக்கிற மாரி நீங்க வைப்பீங்க ஆண்டவரே. இந்த நிலைமை என்கிட்ட இருந்து மாறும், அநேகருக்கு நான் கொடுக்கிற ஒரு மகளாய் மாறுவேன்,
அநேகருக்கு நான் கொடுக்கிற ஒரு குடும்பமாய் நான் மாறும் ஆண்டவரே. அநேகர் உதவியை தேடி என்கிட்ட கேட்பாங்க ஏசப்பா. அநேகர் ஹெல்ப் வந்து என்கிட்ட கேட்பாங்க. அப்படி நீங்க எனக்கு வைக்க போறீங்க ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி அப்படியே தலைகீழியா கர்த்தர் நம்மளை மாற்றிடுவார். யார்கிட்ட கடன் வாங்கணுமோ கொடுத்துட்டு அவங்களுக்கே நம்ம திருப்பி கடனை கொடுப்ப கர்த்தர் நம்மளை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஆவியானவர் இந்த வேதத்துல எழுதி வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்ம பாதைக்கு தீபமும் நம் கால்களுக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இருளான பாதையில நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா, அவருடைய வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பாதை வெளிச்சமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவர் பிறந்துட்டாரு என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் எப்படி, ராஜாக்கள் எல்லாம் எப்படி தேடி போனாங்களாம்? நட்சத்திரத்தை தேடி, அவங்க ஒரு வெளிச்சத்தை தேடிதான் என்ன பண்ணாங்க, வானத்தை சுற்றிலும் இருளா இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் என்ன ஆச்சு, நட்சத்திரம் வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அப்பனா ஆண்டவர் அங்கதான் பிறந்திருக்கிறாங்க. அதை தேடிதான் என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகணும், நம்ம கிட்ட ஒரு வெளிச்சம் உண்டாகணும், நம்ம பேசும்போது ஒரு வெளிச்சம் வரணும். ஆமென். நம்ம கிட்ட பார்க்கும் போது நம்ம முகத்துல ஒரு பிரகாசம் தெரியணும். ஐயோ இவங்க கிட்ட போனா இது நடக்கும், இவங்க சோமன்னா இது நடக்கும், ஐயோ அங்க சபையில ஏதோ கூடி உட்காந்துக்கிறாங்களே, அவங்க ஒரு வெளிச்சம், ஒரு இருளை கடந்து போறவன் இந்த வெளிச்சம் அப்படியே அவங்களை பிடிச்சி இழுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ இது உள்ள இருக்குன்ட்டு என்ன பண்ண ஜனங்க வரணும். அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றணும் என்று சொன்னால் நம்ம இருதயத்துல வசனங்கள் நிறைந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நீதிமொழிகள் 13:9. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷிப்பிற்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். நம்ம எல்லாம் யாரு? நீதிமான்கள். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதி. நம்மளும் ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். ஆண்டுடைய ரத்தத்தினால் நம்ம எப்ப கழுவப்பட்டோமோ அப்ப நம்ம யாராயிட்டோம்? நீதிமான்களா ஆயிட்டோம். ஆமென். இந்த நீதிமான்களின் வெளிச்சம் என்ன பண்ணுமா? சந்தோஷத்தை கொடுக்கும். துர்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீதிமான்களுக்கும் துர்மார்க்கருக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் தான் நீதிமான். யாரெல்லாம் போய் இரவும் பகலும் உட்கார்றோமா? ஆண்டவரை நம்பி வாழ்றோமா? நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? நம்மளாம் யாரு? நீதிமான்கள். நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். நம்ம வெளிச்சம் இருளில் இருக்கிறவங்கள அவங்களை என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ஒளியை கொடுக்கும். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். வியாதியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். நமக்கு இருக்கிற வெளிச்சம் எல்லாம் மற்றவங்க மேல பிரகாசிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறி அவங்க ஒரு என்ன பண்ணணும்? வெளிச்சத்துக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துர்மார்க்கருடைய தீபமோ அணைந்து போயிடும். துர்மார்க்கரமாய் வாழுகிற வெளிச்சம் ஒரு நாளும் பிரகாசிக்காது, அது அணைந்து போயிடும். ஆமென். அல்லேலூயா. அதுல 20 வாசிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. நீதிமொழிகள் 20:20 என்னைக்குமே மறக்காதீங்க. ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாருமே எடுத்துக்கோங்க வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தெய்வம் காரிருளில் அணைந்து போகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 20ஆம் தேதி இந்த வசன நீதிமொழிகள் நான் வாசிக்கும் போது அப்படியே எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு சொல்லிச்சு பக்கு பக்குன்னு அப்புக்குன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போயிடுமா. ஆமென். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களுக்குதான் முக்கியமான இந்த வசனமே. நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எவ்வளவோ மரியாதை கொடுக்குறோமோ,
எவ்வளவு நம்ம மதிக்கிறோமோ அவ்வளவும் நம்ம வெளிச்சம் நமக்குள்ள கூடி வந்துட்டே இருக்கும். நம்ம அப்பா அம்மாவை என்னைக்கு நம்ம தூசிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய தீபம் என்ன ஆயிடும்? அணைஞ்சு போயிடும். நம்முடைய விளக்கு என்ன ஆயிடும்? அணைஞ்சு போயிடும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒரு நாள் இருக்க மாட்டோம். காரிருளில் அணைந்து போயிடுவோம். இருளே பெரிய காரிருளே பெரிய ஒரு இருளு. அதுலயே நம்ம என்ன பண்ணிடுவோமா? அந்த இருள்ல கூட நம்ம ஒப்பிட மாட்டாங்க. அதுலயும் நம்ம அணைஞ்சு போகணும். அதுலயும் கணக்கில்லாதபடி கர்த்தர் நம்ம என்ன பண்றார்? அதுக்கு ஒப்பாய் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டு இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயை நீ கனம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. உன் தகப்பனையும் உன் தாயும் நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். இந்த மறுபடியும் இந்த வசனம் வாசிக்க நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். ஏன்னா நானே அம்மாவை திட்டிக்கிறேன் இல்லையா, அதனால எனக்கு என்ன ஆகும்? பயம் உண்டாகும். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போயிடுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கோ அவங்கள தூசிக்காதீங்க. தூசனா வா அப்படின்ட்டு மரியாதை இல்லாம 4 பேர் முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்திட்டு 4 பேர் முன்னாடி வாடி பொடியணும். 4 பேர் முன்னாடி அவளை வாடி பொடி கெட்ட வார்த்தையில பேசினேன். அம்மா பேச்சு கேட்காம இவ பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? இவனா இதானா அப்படின்ட்டு என்ன பண்ணணும்? அப்பாவும் அம்மாவையும் தூசிக்குவாங்க. அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? கேவலமா பேசுறாங்க. அப்பா அம்மாவை மதிக்க மாட்டாங்க. சில பேர் அப்பா அம்மா ஸ்கூலுக்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் அம்மா அப்படியே எர்லிசி மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே தலைகளை அப்படின்னு ஒரு கோணையா வாரிக்கினு புடவை விட தூக்கி சொருகிக்கினு அழுக்கோட பாவம் கஷ்டப்பட்டு செங்கல் சுரத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கும். அப்படியே அப்பா அம்மாவை வேதை கூட்டணும்னா எப்படியா வருவேன் அசிங்கமா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க? அப்பா அம்மாவை கூட்டின்னு கூட போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட சந்ததி எல்லாம் என்ன பண்ண? நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை, சரிங்களா? நம்ம பிள்ளைங்க நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆமென். அவங்களுக்கு எவ்வளவு நம்ம மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு தீபமே என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்களுடைய வெளிச்சமே உங்க அப்பா அம்மாவை நீ கனம் பண்ணி பாரு, உங்களுக்கு வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கும். என்னைக்கு அப்பா அம்மா கீழ்ப்படியாம நீங்க வாழ்றீங்களோ, நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் செல்லாது. நீங்க என்னதான் வேதத்தை வாசிச்சாலும் செல்லாது. நீ என்னதான் அபிஷேகத்துல நிரம்பினாலும் வீண். அப்பா அம்மாவை தூசிச்சுட்டு, அப்பா அம்மாவை கேவலப்படுத்திட்டு, அப்பா அம்மாவை மத்தவங்க முன்னாடி நம்ம அசிங்கமா பேசிட்டு, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம, அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படியாம, எங்கோது உட்காந்துட்டு அபிஷேகத்தில் நிரம்பிக்கணும், அன்னி பாஷையில பேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், பாட்டை பாடிக்கணும், அவரை துதிச்சுன்னு இருக்கிறது ஜீரோ. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தீபம், வாலிப பிள்ளையுடைய தீபம் எதுல வெளிச்சமா இருக்கும்னா, உங்க அப்பா உங்க அம்மாவை நீ கனம் பண்ணும் போது, உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு நீ கீழ்ப்படியும் போது உங்களுடைய தீபம் கர்த்தர் எரிய செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தன் தாயையும் தன் தகப்பனையும் தூசிக்கனுடைய தீபம் காரிருளில் அணைஞ்சு போகும். அப்பா அம்மாவை எதிர்த்து பேசும்போது நீ நினைச்சுக்கணும் நீ இருளில் இருக்கிற அப்படின்ட்டு. அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்கலனா நீ ஏன் நினைச்சுக்கணும்? மனசாட்சியை சொல்லிக்கணும், நீ வெளிச்சத்தில் இல்ல, நீ இருளின் பிள்ளையா இருக்கிற, நீ பிசாசுடைய பிள்ளையா இருக்கிற, நீயே நினைச்சுக்கணும். சரிங்களா? எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்கிற எல்லாருக்குமே அதுதான். ஆமா. எங்க தகப்பனையும் தாயை நீங்க என்ன பண்ணணும்? கனம் பண்ணுங்க. உங்களுடைய வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். நம்ம அப்பா அம்மா என்னதான் நம்ம திட்டிட்டோ தூஷிட்டுட்டோ வந்து உட்காந்தாலும் ஒண்ணு, அவங்களை காயப்படுத்திட்டு நம்ம வந்து அவரை அந்த அப்பா கண்ணுக்கு பாக்குற அப்பா அம்மாவையே நம்ம கனம் பண்ணலாம். காணாத அந்த தேவனை உட்காந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுல என்னங்க லாபம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை, சும்மா வேஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தீபம் எரியணும்னா, நம்ம தீபம் பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? தூசிக்கவே கூடாது. தூசிக்கக்கூடிய தீபம் காரிருளில் அணைந்து போகும். இந்த மனப்படமான வசனம் அடுத்த வாரம் நீங்க எல்லாமே மனப்படமா சொல்லணும். எப்பவுமே நீதிமொழிகள் 20:20 நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாலிப பிள்ளைகள் மறைக்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணுமா? அப்ப உங்களுக்கு கீழ்ப்படியில அந்த பிள்ளைங்க இருள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கீழ்ப்படியில பிள்ளைங்க உங்க பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படியில, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியில, உங்களை ஒரு மாதிரியா சீப்பா நடத்துறாங்க, உங்களை கேவலமா நடத்துறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தை ஒரு நாள் காணவே முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க கீழ்ப்படியாத போதெல்லாம் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், போய் நீதிமொழிகள் 20:20 எடுத்து படிப்போம் அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்? தகப்பனுக்கு தாயும் தூசிக்காம அவர்கள் என்ன பண்ண மன நோகாம நம்ம என்ன பண்ணோம்? பார்த்து கொள்ள வேண்டும். அதுல 20:27 வாசிங்க. அதுல நீதிமொழிகள் 20:27. 20:27. மனுஷனுடைய ஆவி
கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவி யாருடைய தந்தது? கர்த்தர் தந்த தீபம். ஆமென். இது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம, மற்றவங்களுக்கு தெரியாம நம்ம காரியம் என்ன பண்ணுவோம், இருதயத்துல வச்சுட்டு இருப்போம். ஆனா இது யாரு பார்க்க போறா, இது யாரு வந்து உள்ள பொழுது யாருன்னா பார்க்க போறாங்களான்னா, நம்ம இருதயத்துல நினைக்கிறது, நம்ம சிந்தையில நினைக்கிறது யாருன்னா வந்து நம்மளை பார்க்க போறாங்களான்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம போய் சர்ச்சில் உட்காந்தாண்ணா பாஸ்டருக்கு தெரிஞ்சிட்டு போதாண்ணா, பாஸ்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு போதா? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதோட உள்ளத்தின் உள்ளவைகள் உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? நம்ம மனசாட்சி தான். நம்ம மனசாட்சி நம்ம என்ன பண்ணோம், நம்மள குற்றவாளி 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 குற்றவாளி, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ குற்றவாளி, நீ இவங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்ட, நீ இவர்களை காயப்படுத்திட்ட, நீ போய் திருடிட்ட, நீ பொய் சொல்லிட்ட, நீ பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்யல, நீ கணவனுக்கு விரோதமாய் செய்யற, நீ மனைவிக்கு விரோதமாய் செய்யற 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 செய்யற, நீ குற்றவாளி குற்றவாளி குற்றவாளியின் முதல் எதிரி இந்த மனசாட்சி. நம்ம என்ன பண்ணுவோம், குற்றப்படுத்திட்டே இருக்கும். எப்ப தெரியுமா? அவருடைய தீபம் நம்ம கிட்ட இருக்கும்போது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, ஆராய்ந்து பார்க்கும். யாரு நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம உணர்றோமோ அவங்க கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்கள தீபத்துக்கு அவர் வெளிச்சத்துல வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். தப்பு செஞ்சுட்டு தப்பே செய்யாதபடி தெரியாம இருக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட ஆண்டவர் இல்ல. நான் தப்பு செஞ்சுட்டுன்னு உணர்றாங்க பாரு, அவங்க கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன்னா அந்த உணர்வை கொடுக்கிறாரு இல்லையா? நீ தப்பு செஞ்சுட்ட மகளே, அந்த உணர்வு கொடுக்கிறாரு இல்லையா? அந்த தீபம் நமக்குள்ள எரியுது இல்லையா? அந்த தீபம் தான் நான் தப்பு செஞ்சுட்டுன்னு உள்ளத்தின் உள்ளவைகள் என்ன பண்ணுது, ஆராய்ந்து பார்க்குது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தீபம் இருந்துச்சுன்னா நம்ம செய்யற தப்பெல்லாம் அது நமக்கே தெரியப்படுத்தும். நம்ம ஒரு சில பேர் தெரியாமலே செய்வாங்க, இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட யார் இல்ல, தீபம் இல்ல, ஆவியானவர் இல்ல, இருள் இருக்காங்க. செய்யற தப்பு கூட தெரியாம வந்து சொல்லுவாங்க, அப்படின்வாங்க. எவ்வளவு பண்ணிட்டு வந்து இங்க வந்து எனக்கு பேசுற அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சில காரியத்துக்காக சொல்லுவாங்க. ஆனா நம்ம செய்கிற காரியங்கள் நம்மளை குற்றப்படுத்துதுன்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். யாருடைய மனசெல்லாம் குத்துதுன்னா அது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். சொல்லுவாங்க குத்துது பாரு, அவங்க சொன்னோடனே குற்றமுள்ள நெஞ்சுதான் குறு குறுக்குன்னு சொல்லுவாங்க. குறு குறுக்கணும், குறு குறுக்குறங்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறதுனால தான் குறுக்கு இருக்குது. அந்த தீபம் இருக்கிறதுனால தான் உள்ளவைகள் எல்லாம் என்ன பண்ணுது, ஆராய்ந்து வெளியே காட்டுது. ஆமென். அல்லேலூயா. நம்ம மனசு நம்மள குத்துதுன்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், எச்சரிக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நம்ம தவறு செஞ்சுட்டு நம்மளுக்கு குத்தலன்னா நம்ம ஆண்டவர் இல்ல, நம்ம ஆண்டவர் உணர்த்ததுக்கு இங்க இல்ல, ஆண்டவர் இந்த இதயத்துல இல்ல, தீபம் இல்ல, அணைஞ்சு போயிருக்குது. ஆனா நம்ம தவறு செஞ்சுட்டுமே நம்ம உணர்றோம்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் சகோதரி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில, இந்த ஓய்வு நாளில தூக்குப்பா, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில நம்ம பாவங்களை, நம்ம அக்கிரமங்கள், நம்ம அநியாயங்கள், நம்ம செய்கிற அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் சரி எல்லா காரியங்களும் ஏன்னா இது இல்ல, ஸ்டாண்ட் இல்ல, இது இல்ல, அதுதான் இது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என்னடா குற்றப்படுத்துற மாதிரி பேசுறாங்க நினைச்சுக்காது, நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவர்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. மனசுல வந்து ஐயோ நான் குற்றப்படுத்தி மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டா என்ன ஆகுது, ஆண்டவர்கிறார் வந்து உனக்கு உணர்த்துறாரு. உணர்வு இல்லைன்னா ஆண்டவர்கள், உணர்வு இருக்குதுன்னா ஆண்டுடைய தீபம் எரிஞ்சிட்டுக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், அப்பனா நம்ம மனசாட்சி நம்மள குத்துது, நம்ம மனசாட்சி நம்ம குற்றவாளின்னு சொல்லுது. அப்ப நீதிமொழிகளை வாசிக்கிறோமே, தீபம் இருக்கிற இருதயத்துல தான் என்ன ஆகும், அதெல்லாம் நல்லா படிங்க. 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் என்ன பண்றது, ஆராய்ந்து நம்மளுக்கே காட்டுதுன்னா அப்ப ஆண்டவர் நம்ம உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இது தவறு, இதை விட்டு நம்ம வெளியே வரணும், இந்த காரியம் சரியில்லை, இதை விட்டு நம்ம வெளியே வரணும். நம்ம இங்க பொய் சொல்லிட்டோம், இந்த பொய் இனிமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தீபமாய் உள்ள இருக்கிறாரு, நம்ம உள்ளத்தை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாரு, நம்மளுக்கு என்ன ஆகுது, குத்திட்டே இருக்குது. இந்த பாவம் நம்ம செஞ்சுட்டோம், நம்மளுக்கு என்ன ஆகுது, அது உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளால எதுவுமே ரிலீஃபாவே இருக்க முடியல, ஏதோ ஒரு காரியம் நம்மள என்ன பண்ணுது, நம்மளுக்கு குத்தப்பட்டுட்டே இருக்குதுன்னா ஆண்டவர் அவங்க உன்னை தூண்டிட்டே இருக்கிறாரு. அந்த தீபம் என்ன ஆகுது, உன்னை
தூண்டிட்டே இருக்குது. தப்பு மகளே, தப்பு மகனே, இது செய்யாத, இது பண்ணாத, இது மாதிரி பேசாத, இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு என்ன பண்ணுது? அந்த ஆவி, அந்த தீபம் நம்மள என்ன பண்ணுது? தூண்டிட்டே இருக்கிறதுனால தான் உள்ளத்தின் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய தீபம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? சரியாகி எல்லா காரியத்துல இருந்தோம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மள சரிப்படுத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 கடைசியாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழங்களும் சத்தங்களும் புறப்பட பண்ண தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய 7 தீபங்களும் இன்று நம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அது எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய 7 ஆவிகளும் 7 அக்கினிகளும் நம்ம தலைமையில இந்த நாளில எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லா படிக்கும் போது கடைசி நாள்ல என்ன பயமா இருக்கும் படிக்கும் போது. முத இதை நான் படிக்கும் போது என்ன பண்ணேன்? படிச்சிருக்கீங்க வெளிப்படுத்தின விசேஷம்? முத இது படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பயம் உண்டாச்சு. பயம், இந்த உலகத்தை குறிச்சு ஒரு பயம் நமக்குள்ள உண்டாகும். படிக்க 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 ஒரு பயம். அதுல ஒரு பாட்டு தான். அதுல 7 சபை ஆண்டவர் என்ன பண்றாரு? குறிப்பிட்டு ஒவ்வொரு சபைக்காக அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஒரு சபை பேரு சொல்ற எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியாத்திரா சபை அப்படின்னு சொல்லிட்டு 7 சபைகள் இருக்கிறது. சத்தே சபை, லௌகோகியா சபை, இந்த மாதிரி 7 சபைக்கும் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. கடைசியா சொல்லுகிறாரு, லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அப்படின்ட்டு 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல நம்ம வாசிக்க நம்ம கேட்கலாம். அது வந்து 7வது கடைசி சபைக்கு ஆண்டவர் சொல்றது. ஆனாலும் இல்ல 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனம் வாசிங்க. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரானவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினால் வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. 7வது சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் நடைகள், உடைகள், பாவனைகள், பேச்சுகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? எனக்கு தெரியும். நான் அறிந்துட்டு இருக்கிறேன். நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். நீ குளிரவும் இல்ல அனலாவும் இல்ல. நீ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். ஆனாலும் சொல்றாரு, இப்படி இருக்க குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால உன்னை என் வாயிலிருந்து என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போடுவார். ஆமென். அருமையான சகோதரியே, சகோதரனே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை வாந்தி பண்ணி போடுற இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் உன் வாயிலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். நம்ம ஒண்ணு குளிரா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள இருக்கிறதானா இருந்துக்கணும், இல்லையா உலகத்தோட போயிருந்தனா போயிருக்கணும். உலகத்திலயும் இருந்துக்கணும், ஆண்டவருக்குள்ளேயும் இருந்துக்கணும், இதையும் பண்ணிக்கணும் அதையும் பண்ணிக்கணும் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரெண்டுத்தையும் போயிட்டு தயிரோடு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மீன் சாப்பிடக்கூடாது. ரெண்டுத்தையும் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அம்மா நான் யாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, அது சாப்பிட்டு போறீங்க வேண்டாம். ரெண்டுத்தையும் சாப்பிட்டா ஒண்ணு உயிருக்கு ஆபத்தாகும், இல்லைன்னா நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகும், இல்லைன்னா வாந்தி வரும், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு பலவீனங்கள் என்ன பண்ணோம்
வந்துடும். ஒண்ணு இதனா சாப்பிடணும், மீனாச்சு சாப்பிடணும், இல்ல சைவமாச்சு சாப்பிடணும், அசைவமாச்சு சாப்பிடணும். ரெண்டு சேர்ந்து சாப்பிட்றதுல என்ன ஆகுது, நம்மளுக்கு உடம்புல ஏத்துக்கல. அப்படித்தான் ஆண்டவர் அது ஒப்பனையா சொல்றாரு, நீ அனலாவும் இல்லை குளிராவும் இல்லை, ஏதாச்சும் ஒண்ணு இருமா அப்படின்னு சொல்றேன். ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா நலமா இருக்கும், எதனா ஒண்ணுல இருந்து நலமாயிடு. நீ ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா பரவாயில்ல, வெளியே போயிட்டுனா கூட நல்ல காரியங்களை செஞ்சுட்டு அப்படி இருந்துக்கலாம். இல்ல ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஆண்டோட சில காரியங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். நீ கரெக்டா சர்ச்சுக்கு வரணும்னா கரெக்டா சர்ச்சுக்கு வரணும், அபிஷேகத்துல நிரம்பணும்னா அபிஷேகம் நிரம்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆவியில நிரம்பணும்னா ஆவியில நிரம்பணும், சில காரியங்கள் ஆண்டவருக்காக விடணும்னா விட்டுறணும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டுதான் வரணும். நல்ல சொகுசா பெட்டு அது இதுன்னு போட்டு நம்ம நல்ல கார் பங்களா சொகுசு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வருவான். சிலுவை எதை குறிக்குதுன்னா பாரத்தை குறிக்குது, சிலுவை பாடுகளை குறிக்குது. பாடுகள் வழியை தான் கர்த்தருடைய வழிக்குள்ள நம்ம செல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள்ள பாடுகள் வந்துருச்சு, கடன்கள் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, இதுலயும் போயிடலாம் அதுலயும் போயிடலாம், இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம், எங்கதான் இருக்குதுன்னு ஒரு குழம்பு நின்றுனா குழம்பு நின்று உட்காந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வாந்தி பண்ணி போட்டுருவார். ஆமென், அல்லேலூயா. இந்நாளில் ஆண்டவர் நம்மளை அனலாக்கும். அந்த 7 படிக்கிறோம் இல்லையா, அந்த 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சிங்காசனத்தில் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அவருடைய தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன. ஆமென். அந்த 7 ஆவிகளாகிய 7 அக்கினிகள் நம்ம தலைமையில இறங்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிடித்த ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே என்னை தீபமாய் மாற்றுங்க, வெளிச்சமாய் மாற்றுங்க. ஆவியானவரே, ஒருவேளை நான் இருளில் இருக்கிறேன்னா கர்த்தரின் நாளே அந்த இருளை என் இடத்துல மாற்றுங்க, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. உங்களுடைய 7 ஆவிகளும் இந்த 7 அக்கினியும் என் தலைமையில இறங்கணும். சொல்லணும், சொல்லுங்க, என் எல்லாம் தலைமையில கை வச்சுங்க. அப்ப அவங்களுடைய 7 ஆவிகளும் 7 அக்கினியும் என் தலைமையில இறங்கணும். ஆண்டவரே, அங்க சிங்காசனத்துக்கு முன்பாக இறங்கினது இன்னைக்கு நம்ம தலைமையில இறங்கணும். ஆமே, நாளை அப்படியே முழங்கால் படிட்டு பைபிள் எல்லாம் வச்சுட்டு முழங்கால் படி போடுங்க. எங்களோட நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா, எங்களோட நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களோட நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னீங்க. இந்த நாளில் எங்களை அனலாக்குங்கப்பா, அந்த அனலாக்குங்க. எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே அந்த 7 அக்கினிகள் ஆண்டவரே சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆண்டவரே இருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக அந்த அக்கினி இறங்கணும்ப்பா, அந்த அக்கினி இறங்கணும் ஆண்டவரே, அந்த அக்கினி இறங்கணும் ஆவியானவரே. அப்ப அந்த 7 அக்கினிகள் இறங்கணும் ஆவியானவரே, எங்க தலை மேல இறங்கணும் ஆண்டவரே, எங்க சபை மேல இறங்கணும் ஆண்டவரே. கேளுங்க ஆவியானவரே, என்னை தீபமாக்குங்க, என்னை வெளிச்சமாக்குங்க, என்னை வெளிச்சமாக்குங்க. இருள் எல்லாம் விலகட்டும், எங்க மேல இருக்கிற இருள் விலகட்டும், இருளின் ஆதிக்கம் விலகட்டும். இருள் எங்களை ஆதிக்கம் பண்ணக்கூடாதப்பா, இருள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சம் எங்களை ஆதிக்கம் செய்யணும் ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம் எங்களை பற்றி எரியணும் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓராக ஷபல தரபா ஓரி பல தரபா ஷகல தரபா. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அந்த 7 அக்கினிகள் ஆண்டவரே அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக இறங்கினது போல இந்த நாளை எங்க சபைக்குள்ள இறங்கணும்ப்பா, இந்த நாளில் எங்க சபைக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே, இந்த நாளில் எங்க சபைக்குள்ள இறங்கணும் ஆவியானவரே. ஓ எங்கள் மேல இறங்கணும் ஆண்டவரே. ஹalleluya. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஆவியானவரே. அப்பா சோதரன் கர்த்தாவே, ஹalleluya. எல்லாம் கேளுங்க கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya 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 hallelujah 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 riba lada raba shaba lada raba origa lada raba shandara nama. எங்களோட பேசின தேவன், எங்களோட பேசின தேவன், எங்களோட பேசின தேவன் எங்களை அனலாக்குங்க. நாங்க குளிரா இருக்கக்கூடாது அப்பா, நான் குளிரா இருக்கக்கூடாது, நான் ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வச்சு இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் வெது வெதுப்பா இருக்கக்கூடாது, நான் அனலா இருக்கணும், நான் அனலா இருக்கணும், நான் அனலா இருக்கணும் அப்பா. உங்க அக்கினி எங்கள் மேல இறங்கணும் ஆவியானவரே, இந்த அக்கினி எங்கள் மேல இறங்கணும் ஆவியானவரே.
Hallelujah, 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 hallelujah. இயேசுயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். இயேசுயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி, ஆமே, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் மரங்களால் நிரப்பிடுவீரே, ஆவியின் மரங்களால் நிரப்பிடுவீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தேவாக்கி இறங்கட்டும், தேவாக்கி இறங்குவதாக. ஓதாக அலதரா ஒஷக அலதரா ஓரி பாபா அலதரா ஓரி பஷபா. மோசல இறங்குவது போல, மோசல பேசுறதோ, மோசல பேசுறதே. ஓதாக ஷக அலதரா ஓரி பாபா அலதரா ஓரி பஷா ஓரி பாபா ஷக அலதரா. அக்கினி 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 இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. பயன்படுத்துவீராக ஆவியானவர். Hallelujah, hallelujah, hallelujah. Oriba shagaladaba, oriba kabaladaba. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன தேவனே, எங்களை அனுப்புங்கப்பா. நாங்கள் இந்த வேலையில அனலா இருக்கிறோம், நாங்கள் இந்த வேலையில அனலா இருக்கிறோம். எங்களை அனுப்புங்க இந்த தேசத்திற்கு, இந்த கிராமங்களுக்கு, ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, ஆண்டவரே சிக்கின்றவர்களுக்கு, வியாதியில இருக்கிறவர்களுக்கு, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு எங்களை நீங்க அனுப்புங்க, எங்களை நீங்க அனுப்புங்க, எங்களை நீங்க அனுப்புங்க ஆவியானவரே. ஓ ரபா ஷகலதரபா கபலரபா. ஹalleluya, ஹalleluya. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவனே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறீரப்பா. இந்த நாளில் இறங்கி வந்து அக்கினியாய் ஆண்டவரே, அக்கினியாய் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, அந்த நாளில அக்கினியாய் இருந்த வந்த தேவன் அப்பா, எலியாவின் ஜெபத்திற்கு அக்கினியாய் வந்த தேவன் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் எரித்து விடுங்கப்பா, எங்க குற்றங்கள் எல்லாம் எரித்து விடுங்கப்பா, எங்க பாவங்கள் எல்லாம் எரித்து விடுங்கப்பா, எங்க சாபங்கள்
ஹalleluya. ஓ ராஷா. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் தந்த ஆவி ஆண்டவரே, அது எங்களுக்கு தீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்க இருதயத்துக்கு அது தீபமாய் இருக்கிறது. அது உள்ளவைகள் எல்லாமே ஆராய்ந்து பார்க்கும். உள்ளவைகள் இருக்கிறது எல்லாமே அதை ஆராய்ந்து பார்க்கும். அப்பா, இந்த தீபம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த வெளிச்சம் எங்களுக்கு வேணும். நாங்கள் தவறி போகிற நேரத்துல, நாங்கள் இடறி போகிற நேரத்துல, நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்துல, நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்துல இந்த தீபம் எங்களுக்கு உணர்த்தணும் ஆண்டவரே. இந்த வெளிச்சம் எங்களுக்கு உணர்த்தணும் ஆண்டவரே. இந்த வெளிச்சம் எங்களோட பேசணும் ஆண்டவரே. இந்த தீபம் எங்களோட பேசணும் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. 7 அக்கினி சிங்காசனத்திற்கு முன்பதாக அப்படியே இறங்குச்சப்பா. அந்த வெளிப்படத்து விசேஷத்துல வாசிக்கிறோமே, 7 அக்கினி 7 ஆவிகளும் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இறங்கினது போல ஓ எங்கள் மத்தியில் அப்பா, எங்கள் மத்தியில் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக அப்பா உம்முடைய அக்கினி இறங்குகிறது அப்பா. உம்முடைய அக்கினி இறங்குகிறது ஆவியானவரே. இந்த அக்கினி இறங்குகிறது ஆவியானவரே. அன்று சிங்காசனத்தில், சிங்காசனத்துக்கு முன்பதாக ஓ அக்கினி இறங்கினது போல இந்த நாளில ஓ எங்களுக்கு முன்பதாக உங்களுடைய சபையின் நடுவில் அப்பா, எங்க சபையின் நடுவில் உங்களுடைய அக்கினி இறங்காதாக, அக்கினி இறங்காதாக. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி. நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவரே, உங்க வெளிச்சம் ஆண்டவரே எங்க பாதைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தீபமா இருக்கட்டும். ஆண்டவரே, உங்க வெளிச்சம் எங்க பாதைக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, என் தேவனே, நீ எங்களோட பேசுனதுக்காக நன்றி, எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. என் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும். கேட்ட வார்த்தைகள் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கணும். அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க எங்கெல்லாம் தவறும் போது உங்க வெளிச்சம் எங்க மேல பிரகாசிக்கணும். நாங்க தவறும் போது உங்க வெளிச்சம் எங்களை குற்றப்படுத்தணும். நாங்கள் தவறும் போது நீங்க எங்களோட பேசுனேன் சப்பா, மகளே நீ இதை தவறுற, இதுல இருந்து வெளிவான ஒரு குரல் என்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு எனக்குள்ள வரணும்ப்பா. அது வரணும்னா அப்பா உங்க வெளிச்சம் எங்ககிட்ட இருக்கணும் சப்பா. வெளிச்சத்தினால எங்களை முடிவு மறைத்துக் கொள்ளுங்க. எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு முடிச்சு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரே ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்மளோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில்
வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT Digital Studio, Full HD Videos and Stills, நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344362102. இமெயில் ஐடி atstudio.cheyyar@gmail.com.